தமிழகத்தினுடைய மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி 2-0 ஓஹோ ஞானசேகரன் அவன் கிடக்குறான் களவாணி அந்த சாரு தான்டா. யாருடா அந்த சாரு? முன்னாள் 3 எழுத்துக்கு சொந்தக்காரரு. ஆமா, கோயம்புத்தூருக்கு. உங்களுக்கு ஆசை இல்லையா? புதுசா கலர்கள்லாம் அங்க வருதோ பிஜேபிக்கு குஷ்பு போகுதா உங்களுக்கு? என்னடா குஷ்பு தான் அங்க இருக்கு. குஷ்புவை பத்தி பேசிட்டே அவங்க கால் ஒருத்தர் இப்ப 3 வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்காரு. பாத்து இருந்துக்கிறீங்க. போட்டும் ஏன் சினிமாக்காரங்களுக்கு மான ரோசம் வெக்க ரொம்ப நாகரிகமா இருக்கு. அப்ப உதயநிதி கிடையாதா? இந்தடா ஐயா உதயநிதிக்கு இருக்கா? ஆமா, உதயநிதி அப்படிதான் அந்த கேட்டகரி தான். ஒரு ஹீரோ இருக்கா, அது ஒரு முதல்ல கல்யாணம் நடக்குது, தாலியை கட்டுறான். அதுக்கப்புறம் முதல் இரவு வருது. முதல் இரவுல 2 பேரும் பெட்ல கட்டி உருள்றாங்க. இதெல்லாம் காட்டுறான். இதெல்லாம் வந்து நடிக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் தனியா வந்து இந்த மாதிரி நடிக்கணும்னா ஏற்கனவே அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருக்கணும். உங்க தலைவருக்கும் பொருந்துமா? எல்லாத்துக்குமே பொருந்தும். நீங்க நாளைக்கு படத்துல நடிச்சீங்கன்னா நாங்க பீசா போன பல்ப் இல்ல, பீசா போன பல்ப் தான் நீங்க சேட்டெல்லாம் பண்றது. எங்க கொண்டு சொல்லணுமோ இதோட எரியும். எதை கேட்டாலும் வைகோவை மாறி மாறி திட்டுறது, அதே வைகோவை கட்சியில கூட்டணியில வச்சிருந்தது. அந்த ஆளெல்லாம் ஒரு மனுஷன் போய் பேசிட்டு திருமாவளவன் பேசவா? என்னடா சிங்கண்டா. இப்ப நம்ம கேமரா ஆஃப் ஆனாருக்கு முன்னாடி என்ன பேசணும்? அது வேற, இது வேற. இது வேற. அரசியல் என்பது அவசாரித்தனம் தான். நான் அதை ஒன்றும் மாற்றுக்கிறது. உனக்கு என்னடா வருத்தமா இருக்கு? சொல்லுடாத. உன்னை கவனிக்குமா? எப்படியா கவனிப்பீங்க? எப்படி கவனிப்போங்கிறத தனியாவா கவனிப்போம்? பாரத ரத்தம், மோடி ரத்தம். டேய், அது பூரா எய்ட்ஸ் இருக்கும்டா அந்த ரத்தத்துல. திமுக ரத்தம் சொல்லல நானு. மகாபாரத காலத்துல இருந்தே பாரதம் சொல்லிருக்கு. மகாபாரதம் ஏந்துடா கதம்டா லூசு. அது ஒரு கதை. கலைஞர் வகை வரலாறுலாம் பின்னாடி கதையா தானே வரும். உண்மை கிடையாது இல்ல. ஏறி வந்தது மயிர வந்தாங்க. கலைஞர் சொன்னதை கேளு. அறிவு கட்டத்தனமா பேசக்கூடாது. கலைஞர் சொன்னதை கேட்டனாலதான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. ஏன் கலைஞர் என்கிட்ட சொன்னார்ல? கலைஞர் உங்கள்கிட்ட மட்டும் சொல்லுவாரு. கண்ணதாசன் எங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. என்ன? ஆமா, கண்ணதாசன் சொல்லிட்டு போனாரு. அதனாலதான் இந்த 33-34 வயசுல போய் சேர்ந்தாரு. ஏன் நீங்க கொண்டு போட்டீங்க? அட பாவி. அன்னைக்கு வெறும் எத்தனை கோடி மக்கள் இருந்தாங்க? எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் சிறப்பாக நடத்தினாரா இல்லையா? நீங்க எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் எத்தனை கோடி அடிக்கலாம்னு தான் பாப்பீங்க நீங்க. கோழிக்கறி தின்னி பையடா. கோழிக்கறி இல்லையா? இல்ல, அவர் காமராஜருக்கு கோழி தான் பிடிக்கும் ரொம்ப. ஆனா அவர் சாப்பிடலையா, வெறும் முட்டை தான் சாப்பிட்டாரு. ஆமா, ஃபாரின்ல பிளைட் ஏறி போயிடுறது. உங்களுக்கு இவர் தானே பிளைன் கொடுத்து உதவுறாரு. யாரு? ராகுல் காந்தி. விசில். ஹிந்தி எதிர்ப்பு எப்ப நடந்துச்சு? அதை நடத்துனது யார்? இருடா, மாணவர்கள் அமைப்பு தான் அதை கையில எடுத்து. அந்த மாணவர்ல ஒருத்தன் தான் காளிமுத்து, காமராஜ், நடராஜன். தெலுங்குக்காக போராடினீங்களா? லூசுப்பல ஹிந்தி வேண்டான்னு சொல்லி போராடி நானும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம்டாரு. சிவகார்த்திகேயன் கூட ஒருத்தர் இருப்பாரு. அது உங்க கரெக்ட் தானோ? சரி, நான் கேக்குறது அன்றைய கையில் எடுத்தது மாணவர் அமைப்பு. ஆனா அதுக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டுது. எப்படி திமுக மாணவர் அணி நாசமா போறவனே என்னடா பேசுற? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். ஒரு 2 நிமிஷம் அமைதியா இருந்து ஒரு அனுதாபத்தை தெரிவிச்சுக்கோமா? யார் இறந்துட்டா? யாரும் இறக்கலையா? தேமுதிகவுக்கு அறிவு இருக்கா? ஏண்டா, என்னுடைய மாப்பிள்ளையுடைய கட்சி அவர் இல்லைனாலும் இன்னைக்கு என் பொண்ணு மாப்பிள்ளையா? அப்புறம் இப்ப மட்டும் மாப்பிள்ளை ஆயிடுவார்ல? எப்பயுமே எனக்கு மாப்பிள்ளை தான் அவரு. இல்ல, அந்த மனுஷன் இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? என்ன சொல்லியிருப்பாரு? அவரு வந்து உனக்கு தெரியாது, 2011லயே இங்க வரணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தாரு. யார் சொன்னா? நான் தான் சொல்றேன்ல. பிரேமலதா சொன்னாங்க. பிரேமலதா இப்ப சொல்லுச்சு. அந்த கூட்டணி ஜெயலலிதா கூட கூட்டணி போனதுக்கு காரணமே பிரேமலதா தான். அது தெரியுமா? விஜயகாந்த் வந்து இங்கதான் போகணும்னு சொன்னாரு. இந்த அம்மா என்ன சொல்லுச்சு? இல்ல நம்ம அங்கதான் போகணும், அதுக்கு சில காரணங்கள், அதெல்லாம் நம்ம ஓப்பனாக பேச வேண்டாம். ஸோ அதனால் அங்கே போகணும்னு சொல்லி போனாங்க. அதுக்கப்புறம் இவர் நாக்கை துருத்தி தன்னைத்தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி கட்சியவே நாசக்காடு. எது
அவருடைய மண்டபத்தை இடிச்சு அதுல தான் மேம்பாலத்தை போட்ட இந்த திமுகவோடு தான் வரணும்னு அவங்க விரும்பினாரா விஜயகாந்த்? விஜயகாந்த் இன்னைக்கு அவர்கள் இல்லைன்னு உடனே என்னென்னையா போய் சொல்றீங்க? ரேட்டுக்கு 11 கோடி வாங்கி கொடுத்தோம்டா. என்ன வாங்கி கொடுத்தீங்க? அவருக்கு பணம் ஒண்ணும் பற்றாக்குறை இல்ல, வாரி வாரி வழங்கின மனுஷன் அந்த மனுஷன். இதுல அவருக்கு பணம் ஒண்ணும் பற்றாக்குறை கிடையாது. அவர் மண்டபத்தை திட்டமிட்டு இடிச்சீங்க. திட்டமிட்டா? ஆமா ஆமாயா, எனக்கு நாளா சிறு பிள்ளை நாளா வந்து 2006 இல்ல. அதுக்கு பக்கத்து அந்த இடம் இருக்க, அதெல்லாம் உனக்கு தெரியாத? நீங்க திட்டமிட்டு எடுத்தீங்களா இல்லையா மண்டபத்தை? ஏன் அந்த பாலம் மேம்பாலம் இப்படி ஒரு மண்டபத்தை கிராஸ் பண்ணி தான் போகணுமா? ஏன் கொஞ்சம் ஏத்தி இறக்கி லெஃப்ட் ரைட் போக கூடாதா? நீங்க விஜயகாந்த் மண்டபத்தை இடிக்கன்னு பிளான் பண்ணீங்க. அப்படிப்பட்ட கட்சியோடு இன்றைக்கு கூட்டணி வச்சுட்டாங்க தேமுதிக. விஜயகாந்த் அவர்கள் ஆன்மா இன்னும் என்ன சொல்லி திட்டிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கு சங்கு ஊதுறேன்னா சங்கு ஊதல சங்கு உங்களுக்கு ஊத போறாங்க பாத்துக்கிறங்க. விஜயகாந்தின் உண்மையான தொண்டர்கள் இதை விரும்பவே இல்லை. அட நீ அதாவது விரும்பலையா? நீ பாம்புன்னு சொன்னாரு உங்களை. இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. பாம்பாம்ல நீங்க டேய் அந்த கல்யாணம் பண்ணி வச்சதே எங்க தலைவர்ரா, அறிவு கட்ட. கல்யாணம் பண்ணி வச்சீங்க ரைட்டு, கல்யாண மண்டபத்தை இடிச்சது உங்க தலைவர் தானே. கல்யாண மண்டபத்தை எதுக்கு இடிச்சோம்? இன்னைக்கு அது பேர் சொல்லும்படியா இருக்குல்ல அந்த பாலம், கோயம்பேடு பாலம் பேர் சொல்லும்படி இருக்குதுயா. அது ஏன் கொஞ்சம் நகத்துனா ஆகாதோ? அது நம்ம இல்லப்பா. அதுக்கு வந்து இதுவே கோபாலபுரத்துல வீட்டுக்கு மேல வந்தா போட்டிருப்பீங்களா, அண்ணா அறிவாலயத்துக்கு மேல வந்தா போட்டிருப்பீங்களா? மொத்த மண்டபம் எடுக்கணும் தாண்டா இன்ஜினியர்ஸ் எல்லாம் சொன்னா. இவர் வந்து தலைவர்கிட்ட போய் நேராக போய் பார்த்து பேசி அதுக்கப்புறம் இன்ஜினியர்லாம் வர சொல்லி எந்த அளவுக்கு இதை காப்பாற்றணுமோ காப்பாற்றுங்கன்னு சொல்லி இதெல்லாம் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் சொல்லிட்டு வடிவேல் அவர்களை விட்டு ரொம்ப எவ்வளவு கீழ்த்தரமா பேசுனீங்களா இல்லையா? பேசுனீங்களா இல்லையா? வடிவேலுக்கும் அவங்களுக்கு அந்த டெத் வீட்டில் அன்னைக்கு வந்து அந்த பிரச்சனை வந்துச்சு. புரியுதுக்கோ? அது வந்து அந்த வீட்டுல வருது வரல, வடிவேல வச்சு நீங்க அநாகரிகமாக திரு விஜயகாந்த் அவர்களை பேசுனீங்களா இல்லையா? அன்னைக்கு 2006 2011 பேசுனீங்களா இல்லையா? அவன் வடிவேலு வந்து காசுக்கு அன்னைக்கு மாரடிச்சிட்டு நீங்க காசை கொடுத்து என்ன பேச சொல்லுவீங்களா? அப்படி பாரு, அவர் ஏதோ நீங்க திட்டமிட்டு மண்டபத்தை எடுத்தீங்க. அவர் இந்த அரசியலுக்கு வர காரணமே நீங்க தான், நீங்க பண்ண அட்டூழியங்கள் தான். அப்படிப்பட்டவர் திமுக கூட்டணி போன்னு சொன்னாரா? எந்த காலத்துக்கும் உங்களை அவர் எதிர்த்துக்கிட்டே தான் இருந்தாரு. திமுக அதிமுக ரெண்டுமே எதிர்த்தாரு. அதுல முக்கியமாக திமுக எதிர்த்தாரு. தலைவரே பழம் நழுவி பால்ல விழுவுன்னு சொன்னாரு. எந்த பால்ல விழுந்துச்சு? ஆவின் பால், ஆரோக்கிய பால். ஆரோக்கிய பால் தான் இப்ப ஊரியாவை கலக்குறானா? ஆரோக்கிய யாரோடதியா? அந்த அவங்க குஜராத் அவங்க கவர்மெண்ட் பால். அப்படியா? ஆமா. நீங்க என்ன பால்? ஆவின் தானே. ஆவின்ல என்ன கலக்குறீங்க? ஒண்ணும் கலக்க. யார் சொன்னா? செக் பண்ணிக்கோ. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அதெல்லாம் குடிக்கிறதே இல்ல பால்லாம். டீ காஃபி எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். திமுக ஆட்சி என்னைக்கு போகுது அதுக்கப்புறம் குடிச்சுக்கோங்க. பாரு, பால் வந்து பதப்படுத்தும் போது அதுக்கு ஒரு இத்தனை சதவீதம் கெமிக்கல் கலக்குறீங்களா இல்லையா? அதுல இத்தனை சதவீதம் கலக்குறீங்களா? கலக்கலையா? கலக்கலைன்னா பால் கெட்டு போயிடாதா? முடிஞ்சு போச்சு. திமுக கெமிக்கல் கலக்குது பால்ல. ஆமா. பாலிலே விஷத்தை கலக்கக்கூடிய நீங்க அது வந்து கூட்டணியும் விஷமாயிருச்சு. பாதிப்பு இல்லாத அளவுக்கு இருக்குடா. பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் சொல்லுவாங்க. பாதிப்பு இல்லாத அளவுக்கு. அதாவது ஸ்லோ பாய்சன் அது மயிராவுது இல்லையா? ஆவின் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்க என்ன பால் குடிக்கிறீங்க? ஆவின் பால் தான். ஆவின் தானா? அதான் அப்படி முடியல. ஆமா. ஏண்டா முடிவு எனக்கு எப்படா போச்சு? எப்போ போச்சு? ஆவின் பால் எப்போ குடிக்க ஆரம்பிச்சீங்களா? அன்னையிலேருந்து போச்சு. ஆவின் பால் குடிக்க ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி இப்போ தாண்டா ஆவின் பால். அதுக்கு முன்னாடி எல்லாம் எங்கள் வீட்லேயே வந்து மாடை கட்டி கறந்து கொடுத்துட்டு போவோம். அதே அப்படி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க 80 வயசுலங்க. வீட்லேயே 2 லிட்டரு வீட்டில் கொண்டுட்டு வந்து மாடை கட்டி, பசு மாடை கட்டி குட்டி. அது எல்லாரும் வீட்லேயும் மாட்டை கட்டி தான் பால் கறப்போம். கூட்டணிக்கு பதில் சொல்லுங்க. கூட்டணி தேமுதிகவை இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டீங்களா? ஏன் வெற்றி கூட்டணி தமிழகத்தினுடைய மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி 2.0 வெற்றிக்கான முதல் படி. சொல்லுங்க. ஓஹோ முடிஞ்சு. முடியல. ஓஹோ. ஓஹோனா முடிஞ்சதுன்னு அர்த்தம். முடியல. தொடக்கம். இங்க பாரு, நாங்க இப்ப இந்த விஜயகாந்தனுடைய இந்த கட்சி எங்களோட இணைந்ததுனால தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 35 அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதை போக சொல்லு. 2 மாநிலத்துக்கு அது அந்த அண்ணன் பொண்ணு தானே. அது யாரை கேட்டாலும் அண்ணன் பொண்ணுங்கிறீங்க, மாப்பிள்ளை பொண்டாட்டி. நானும் அவரும் யாருமே தமிழர்களே இல்லையா? அவங்க அப்பாவும் நானும் அவ்வளவு நெருங்கிய நண்பர்கள். புரியுதா? ஆகையினால அது வந்து என் பொண்ணு மாதிரி தான். ஆகையினால அதுக்கு வந்து எனக்கு வைத்தறிச்சு என்னன்னா 2 மாநிலத்துக்கு கவர்னரா இருந்துச்சு. 2 மாநில கவர்னர்னா எவ்வளவு பெரிய போஸ்ட். அந்த போஸ்ட ரிசைன் பண்ணிட்டு திமுகவை டாராக கிழிப்பதற்கு. ஆமா, டாரா கிழிக்கிறதுக்கு. அந்த அம்மா தான் இன்னைக்கு பாஜக தூக்கி நிப்பாட்டினது. யாருக்கும் தெரியாத சின்னத்தை கொண்டு வந்து நிப்பாட்டினது அந்த அம்மா. அதான் அந்த ஏண்டா அப்ப அண்ணாமலை பரட்டேன்னு சொல்லி கிண்டல் பண்ணதான் தெரியும் திமுக. அண்ணாமலை
ஏன் அண்ணாமலை இன்னும் தூக்கி உயர்த்தி பிடிச்சாரு. ஓ இப்ப இருக்க நயினார் நாகேந்திரன் இன்னமும் தூக்கி ஐயா அவங்க பாருங்களேன், அப்படியே பொன் ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் சவுந்தரராஜன், எல் முருகன், அதுக்கப்புறம் அண்ணாமலை, அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரன், புதுசா ஆளுக மாறுறாங்க. இப்படிதான் ஜனநாயகத்துல. உங்களுக்கு மட்டும் புதுசா தாத்தா மயன் பேரன் அப்புறம் கொள்ளு பேரன், உங்களுக்குலாம் ஆசை இல்லையா? புதுசா கலர்கள்லாம் அங்க வருதோ பிஜேபிக்கு? கலர்னா என்ன கலரு? கலர் தான் புதுசா. கலர்னா என்ன சொல்றீங்க? என்ன கலர்னு அதெல்லாம் குசும்பு போகுதா உங்களுக்கு? என்னடா குஷ்பு தான் அங்க இருக்குல்ல. குஷ்பு இல்லையா? குசும்பு இல்ல, குஷ்பு இல்ல, குஷ்பு அங்கதான் இருக்கு. குஷ்புவை பத்தி பேசிட்டே அவங்க கால் ஒருத்தர் இப்ப 3 வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்காரு. பார்த்து இருந்துக்கிறீங்க. போட்டும். எதுக்கு ஜெயிலுக்கு போனா? எதுக்கு ஜெயிலுக்கு போனாரா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உங்க ஃப்ரெண்டு தானே, ஏன் போனான்னு கேளுங்க. எதுக்கு அவன் என்ன 2 மாசம் தானடா? 2 மாசமா? அட 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஜெயில தான் கிடக்கணுமா? அதெல்லாம் ஒரு மசூர் இல்ல, அப்பீல் போட்டு ஆளுநரையும் பேசினாரு, குஷ்பு அவர்களையும் பேசினாரு, அதனால தூக்கி உள்ள போட்டாரு. பார்த்து பேசுங்க. அது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. குஷ்பு நான் என்னடா குஷ்பு என்ன சொன்னேன்? பயப்படாதீங்க. பயப்படுறது அங்க பாரு, அது சுந்தர் சி உடைய துணைவியாரு. சரி, அத போய் நம்ம என்ன சொல்ல போறோம்? குஷ்பு அந்த கட்சியில இருக்கு. குஷ்புவை அநாகரிகமா பேசினாரு உங்க கட்சிக்காரர், அதனாலதான் ஜெயிலுக்கு போயிருக்காரு. அவர் அநாகரிகம் என்னடா நாகரிகம்? சினிமாக்காரவங்களுக்கு எல்லாம் என்ன நாகரிகம்? சினிமாக்காரங்களுக்கு மானரோசம் வெக்க ரொம்ப நாகரிகமா இருக்கு. அப்ப உதயநிதி கிடையாதா? இந்தடா உதயநிதிக்கு இருக்காங்க. ஆமா, உதயநிதி அப்படித்தான், அந்த கேட்டகரி தான். இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு ஹீரோ இருக்கா, அது ஒரு முதல்ல கல்யாணம் நடக்குது, தாலியை கட்டுறான். அதுக்கப்புறம் முதலிரவு வருது, முதலிரவுல 2 பேரும் பெட்ல கட்டி உருள்றாங்க. இதெல்லாம் காட்டுறான். இதெல்லாம் வந்து நடிக்கிறது. நடிக்கிறது. அதுக்கப்புறம் தனியா அதெல்லாம் நடிப்பு, வெறுமனே நடிப்பு இருக்க முடியாது. ஒரு ஆணும் பெண்ணும் தனியா வந்து இந்த மாதிரி நடிக்கணும்னா, நேச்சுரலா நடிக்கணும்னு சொன்னா ஏற்கனவே அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருக்கணும். எல்லாத்துக்குமே பொருந்தும். உங்க தலைவருக்கும் பொருந்துமா? எல்லாத்துக்குமே பொருந்தும். அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? எதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? அதுக்கு நான் ஒண்ணும் சொல்ல. நீ நடிகர்களுக்கு வந்து இங்க நடிகை மட்டும் இல்லடா, திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் எல்லாருக்குமே அது பொருந்தும். புரிஞ்சுக்கோ. இப்ப நீங்க நாளைக்கு படத்துல நடிச்சீங்கன்னா எனக்கு நான் பீஸா போன பல்ப் இல்ல. சப்போஸ் நடிக்க வச்சாலும் தான்டா, நானே நடிச்சாலும் நான் பீஸா போன பல்ப் தான் சேட்டெல்லாம் பண்றது. அதெல்லாம் எரியாது. எரியும். அது எரியும். நீயே எங்க கொண்டு சொல்லணுமா? எரியும். எரியும்னா நீயே எரிய வச்சுக்கோ, அவ்வளவுதான். எரிய வச்சுக்கிருவா. தேமுதிக கூட்டணி எரியுமா எரியாதா? கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கியா? அந்த மனுஷன் இருந்த கட்சி இப்படி போய் திமுகவோடு சேரணுமா? ஏன்னா உங்களுக்கு மாற்றாதான் வரணும்னு அந்த மனுஷன் வந்தாரு. எடுத்த உடனே 8% ஓட்டு வாங்கினாரு. 2011 எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு. அவர் நீங்க எந்த அளவுக்கு சோசியல் மீடியா லூசு பல அவன் கல்யாணம் பண்றேன், பொண்டாட்டியே டைவர்ஸ் பண்ணிடுறான், மறுபடியும் அந்த பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ்றது இல்லையா? அப்படி வாழ்றது மானங்கட்டத்தனம், மயிருக்குத்தனம். கேண்டா அதெல்லாம் சில காரணம். வாழ்ந்தா நறுக்குன்னு வாழ்ந்துட்டு போனேன். இங்க பாரு, அப்படியெல்லாம் சொல்லாத. இங்க பாரு, ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் உலகம் மாறிக்கிட்டே இருக்கும். சூழ்நிலை மாறும். அப்பா அம்மா மாறுவாங்களா? அப்பா அம்மா எல்லாருக்கும் ஒரே அப்பா அம்மா தான். மாறி மாறி அப்பா அம்மா கிடையாது. அப்பா அம்மா ஒரே அப்பா அம்மா. அது மாதிரி தான் மான மரியாதையும். மானம் என்ன மரியாதை? நீங்க வந்து இப்படி வச்சு இந்த இது மாதிரி வச்சிருப்பீங்க. நாங்கலாம் வந்து அப்படி துருக்கா வச்சிருப்பீங்க. பாப்பாங்க எதை கேட்டாலும் வைகோவை மாறி மாறி திட்டுறது, அதே வைகோவை கட்சியில கூட்டணியில வச்சிருந்தது. அந்த ஆளெல்லாம் ஒரு மனுஷன் போய் பேசிட்டு திருமாவளவன் பேசவா? திருமாவுக்கு என்னடா? சிங்கம்டா, சிறுத்தைகள், விடுதலை சிறுத்தைகள். இப்ப நம்ம கேமரா ஆன் ஆர்த்து மாதிரி என்ன பேசணும்? அது வேற, இது வேற. இல்ல, அவர் உங்களை என்ன சொன்னாரு? தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது துப்பாக்கி சூடு முதல்ல நடத்துறது கலைஞர் கருணாநிதி தான் சொன்னாரா இல்லையா? ஆமா, சொன்னாரு. அவரே கூட்டணியில வச்சுக்கிறீங்க. வச்சுக்கிட்டு இண்டி கூட்டணிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமை தாங்கணும்னு அவரே பேச வைக்கிறீங்க. எப்படி அது உங்களால முடியுது? அதான் எங்க அரசியல். இப்ப பாரு, இந்த அரசியல் வந்து அரசியல் என்பது அவசாரித்தனம் தான். நான் அதை ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதாவது காமராஜர் போன்றவர்கள் இவங்கெல்லாம் போனதுக்கு பிறகான அரசியல். அட லூசு பல, இன்னைக்கு இல்லடா, அரசர்களுடைய காலத்துல இருந்தே இதுதான்டா நடக்குது. அந்த காலத்திலே பொம்பளைய கூட்டி கொடுத்து ஒரு அரசனை கொண்டு விடுவாங்க. இல்லைன்னா அந்த அந்த நாட்டை கவிழ்த்திட்டு பிடிச்சிருவாங்க. எத்தனை அரசர்கள் உங்க அங்கிட்டு இருந்து வந்தீங்களா? எங்க நாட்டு அரசர்கள் வந்து அப்படி கம்பீரமா நிப்பாங்க. ஆமா, நொட்டுன பெண்கள் விஷயத்துல வீக் ஆக மாட்டாங்க. அது வந்து நீங்க எழுதின குறுக்கு வரலாறு. இங்க பாரு, நேரடியான வரலாறு அப்படி கிடையாது. இங்க பாரு, அந்த புறம் அந்த வார்த்தை எங்க வந்துச்சு? நீங்க ஆரம்பிச்சு விட்டது. உங்க மன்னர்கள் ஆரம்பிச்சது அந்த படத்தை. எங்க மன்னர்கள் ஆரம்பிக்கிறது தெலுங்கு வார்த்தையா? அந்த வார்த்தைக்கு அடையாளம் கொடுத்தது நீங்க. லூசு. எங்கால யாரும் தமிழ்நாட்டுல யாரும் அடையாளம் கொடுக்கல. என்னடா பேசுற? உண்மையை தான் பேசுறேன். மறைக்கப்பட்ட வரலாறு அதெல்லாம். சுந்தரபாண்டியன் ஆகட்டும், சேர மன்னன் ஆகட்டும், சோழ மன்னர்கள் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து
அந்த அந்த நாட்டு மேரெல்லாம் படையெடுத்து போவாங்க. தெரியும்ல நொட்டு அப்படியே உடனே வரலாறு இவருக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி போயிடுவார் உடனே. ஐயா என்னமோ சொன்னோம். இங்க பாரு, தேமுதிக இது உலகமே பெண்களை வச்சுதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. புரிஞ்சுக்கோ, உலகமே பெண் தான். பெண் தான், பூமாதேவியும் பெண் தான், காவேரியும் பெண்ணு தான், அதனாலதான் பெண்ணு தான். பெண்களுக்கு வந்து சீட்டு கொடுக்க மாட்டாங்க திமுகவுல. எம்எல்ஏ எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 4 சீட் 5 சீட்டு கொடுப்பாங்க. எம்பி எலெக்ஷன்ல 2 3 அவ்வளவுதான். பெண்களை பாதுகாக்கிறோம். எதுக்கு நீங்க ஒண்ணும் பாதுகாக்க வேணாமே. அவங்கள நீங்க எங்க கட்சி எங்களுக்கு தெரியும். எங்க கட்சிடா, எங்க கட்சி மட்டும் தெரியுதோ, உங்க கட்சி உங்களோட வச்சுக்கோங்க. அப்ப பெண் சுதந்திரம் பேசாதீங்க. நீங்க பெண் சுதந்திரம் பெண்களை உள்ள பாதுகாப்பட்ட சூழ்நிலை இருக்க வைக்கிறது நீங்க. பெண்களை பாதுகாக்கிறாங்க. எந்த நாய் சொல்லுச்சு? ஞானசேகரன் அவன் கிடக்குறான் களவாணி பாய, பொறுக்கி பாய. எங்க கட்சி எல்லாம் இல்ல. அவன் சாரு, அந்த சாரு தான், அந்த நாய் தான் சாரு. இல்லையா இன்னொரு சாரு? அந்த சாரு தான்டா. யாருடா அந்த சாரு? யாரு? ஆமா, என்ன மாதிரியே இருப்பாரு. இல்ல முன்னாள் 3 எழுத்துக்கு சொந்தக்காரரு. ஆமா, கோயம்புத்தூருக்கு. அந்த ஆளு சொன்னார்ல, என்கிட்ட நிமிஷத்துக்கு நிமிஷம் போன்ல பேசுனதெல்லாம் இருக்கு, நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஏன் மயிறு கொண்டு கோர்ட்ல குடுக்கறது? நீங்க கால்ல போய் விழுந்தீங்களா? ஆமா, நொட்டணும் காலில். ஆமா, காலை பிடிச்சோம். பிடிக்கல. அது காலை பிடிக்கிறதுனா வேற யாரு காலை வேணாலும் பிடிப்போம். ஆப்போசிட் வேணா மேல டெல்லியில பிடிப்பீங்களோ? இல்லடா, ஆப்போசிட் செக்ஸ் வேணா காலை பிடிப்போமே தவிர இந்த ஆளு காலை பிடிக்க மாட்டோம். உங்க எண்ணங்கள் எங்கதான் போகும்? எங்கதான் போகும், அங்கதான். சரி, ரைட். தேமுதிக முடிஞ்சது சோலி, கரெக்ட் தானே? காங்கிரஸ் ஆச்சு விட்டு வைப்பீங்க இல்லையா? எதுக்குடா சோலி முடியுது பாரு. 6 எம்எல்ஏ. 6 தானா? அவ்வளவு 15 கேக்குறாங்களாமே. அந்த மாதிரி எத்தனை வேணாலும் கேட்க. நீங்க 6 தான் கொடுப்பீங்க. 6 எம்எல்ஏ. விசிகாவுக்கு 4, இல்ல மிஞ்சி போனா 5. போன டைம் 6 கொடுத்தீங்களே. 6 கொடுத்தோமா? அப்ப இந்த தடவை ஒன்னு சேர்த்துக்கோ, 7 கொடுப்போம். அவ்வளவுதான் கொடுப்பீங்க. அவ்வளவுதான். ஏய், அது என்னமோ புரட்சிகரமான கட்சி, ஆட்சி அதிகாரத்துல பங்கு எல்லாம் பேசிக்கிருந்தாங்க. இப்படி 5 6 7 ஏத்துறீங்க. அவ்வளவுதான்ப்பா இருக்கிறதா. அப்ப ஏண்டா அப்ப இவருக்கு, அந்த அம்மாவுக்கு, காங்கிரஸுக்கு, கம்யூனிஸ்ட் அதிகமா கொடுக்கணுமா இல்லையா? நான் என்ன சொல்றேன், நீங்க கூட்டணி கட்சி என்ன வச்சிருக்கீங்க? கண்ணே இருக்கண்ணே, 2 கம்யூனிஸ்ட். அவங்களும் என்ன கேக்குறாங்க, ரெட்டை இலக்கத்துல வேணுங்கிறாங்க. சரி, அவங்களுக்கு ரெட்டை இலக்கம்னா எப்படி? 10 ரெட்டை இலக்கம் தான், 99 ரெட்டை இலக்கம். இல்ல 10 வச்சுக்க. 2 பேத்துக்கும் 10 10 20. விசிகாவுக்கு ஒரு 10 வச்சுக்கோ, 30. அதுக்கப்புறம் இந்த மதிமுகவுக்கு ஒரு 16 சீட்டு கேட்டிருக்கான், 10 கொடுப்பான். அவங்களுக்கு ஒரு 10 40. இந்த அம்மாவுக்கு ஒரு 10 50. அதுக்கப்புறம் இவரு நம்ம எவரு, அவர் தான் உங்க ஊருக்காரரு. அவர்னா எங்க ஊருக்காரர்? யாரு? நம்ம எம்எல்ஏவா இருக்காருல்ல இப்போ. எம்எல்ஏ எல்லாரும் தான் இருக்காங்க. யாரு? இல்லடா, அவர் கட்சி வச்சிருக்காரு. அவரு எந்த கட்சி? இப்ப எல்லாரும் தெரிஞ்ச கட்சி, பிரதான கட்சி இந்த கட்சி தான். 5 பேலன்ஸ் இருக்கிறது காங்கிரஸ் மட்டும். காங்கிரஸ் அவங்க எவ்வளவு கேக்குறாங்க? அவங்க 40 50 கேக்குறாங்க. 40 50 இல்ல, 25 கொடுத்தீங்க. இல்ல 70 சீட் வேணுமா? சரி, நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு 40 70. இப்ப இது எவ்வளவு ஆச்சு? 70 எல்லாம் வேண்டாம்யா. நாகரிகமா ஒரு லாஜிக்கா 40 கொடுப்போம். 40 50 90. போன தடவை எவ்வளவு ஜெயிச்சாங்க? 25 கொடுத்தீங்க, 17 ஜெயிச்சாங்க. 17 கொடுப்போம். நீங்க அப்படின்னா 170ல நின்னுட்டு 130 நம்ம தானே ஜெயிச்சீங்க. அப்ப நீங்க நெருக்கி 40 தோத்து இருக்கீங்கல்ல, அப்ப உங்களை குறைக்கலாமா? நாங்க ஆட்சியில இருக்கோம். என்ன ஆட்சியில நோட்டுறீங்க? டேய், நீ வாடா நொட்றேன். வாங்களே மாப்பா. ஐயா, அந்த நொட்றங்கற வார்த்தை எனக்கு உங்களுக்கு தெரியுது. நம்ம நேயர்களுக்கு அர்த்தம் புரியல, என்னன்னு சொல்லிருங்களேன். சொல்லு. இல்ல, அந்த நொட்டுதல் அப்படின்றதுக்கு அர்த்தம் புரியாம. நொட்டுதல்ங்கிறது தான் நொட்டுதல். அதான் நொட்டுதல்லாம் தெரியல உங்களுக்கு. இது ஏதோ ஒரு வேற வார்த்தை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழர்களுக்கு தெரியும். சரி சொல்லுங்க. 40 50 90 ஆகி போச்சியா? 214 90 போயிருச்சு. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 110 144. 144ல திமுக நிக்க வேண்டியதானே? பாக்கி எல்லாம் கொடுத்துட்டு உதிரி கட்சி எல்லாம் என்ன எங்க ரோட்ல கொண்டு இப்போ கொங்கு கட்சி இருக்குது. அதுக்கப்புறம் இவரு சரியா, கொங்கு கட்சிகள் சேர்த்து 10 கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும். பேலன்ஸ் 134 இருக்கு, நிக்க வேண்டியதானே? ஏன் அம்மாவே 134 நின்னு ஜெயிச்சாங்களே. டேய், நம்ம ஜெயிச்சிச்சு. அது பண்ண ஃப்ராடுக்கு. அது நீங்க ஃப்ராட் பண்ணலையா? ஃப்ராட்னா என்னன்னு இப்ப காலகாலத்துக்கும் திமுக வந்து இப்படியே தான் நின்னுக்கிட்டு இருக்குமா? அதிகமான சீட்டுகள். ஆமா, நாங்க 150 சீட்டு 170 சீட்டு நிப்போம். தோத்து போயிருவீங்க. தோக்கலாம் மாட்டோம். தோத்தீங்களே. இந்த தடவை நாங்க நிக்கிற தொகுதி அத்தனையும் ஜெயிப்போம். அட போங்க, கனவு தான் காண்றீங்க. கனவா? என்ன கனவு?
கனவு அந்த கனவு காங்காது, கழுத கனவு கண்டா. முதலமைச்சர் சொன்னால கனவு காணுங்கன்னு. இல்ல கழுத கனவு கண்டா. கழுத கனவு கண்டுச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கனவு காணும்ல, கந்தலும் கதக்கலுமா காணுமா, அது மாதிரி நீ கனவு காணுகிட்டு இருக்க. அந்த கனவெல்லாம் பலிக்காது. இந்த தடவை சட்டமன்றத்துக்குள்ளேயே எடப்பாடி நுழையிறாரான்னு பாரு. ஏன் எதுவும் கேட்டதுக்கு மூடிடுவீங்க? கேட்டு மூடல, அந்த ஆளு வெற்றி வாய்ப்பை இழந்துருவாரு. யார் சொன்னா? நான் சொல்றேன். ஏதோ குளத்தூர்ல வேணா ஸ்டாலின் அவர்களுக்கு வெற்றி மிக குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. எடப்பாடிலாம் இங்க சாலிடா அடிச்சு வருவாராமே. பாப்போம் சாலிடா. ஏன்டா அவர் ஊர் பஞ்சாயத்து தேர்தலில் என்னத்துக்கு தோத்து போனாங்க? நீங்க ஊழல் பண்ணீங்களாமே காசு மசுரு. அப்புறம் என்ன இப்ப நாங்க ஊழல் பண்ண மாட்டோமா? தெரியுமே. அப்புறம் என்ன உடைக்கிறதுல இப்ப உடப்பீங்க. 5000 கொடுத்தீங்க, நைட்டு 5000 கொடுத்தீங்களா? 5000 இல்ல, இப்ப நாங்க இப்ப கொடுக்க போறோம் 12000. ஒரு தகவல் சொல்றேன் உங்களுக்கு மட்டும் ரகசியமா சொல்றேன். சொல்லு. 15000 போட போறாரு மோடி. அதான் 12000டா. மோடி 15000 போட போறாரு. அவர் தான் 12000னாரு. அட 15 ஏத்திட்டாங்க. 3000 ஏத்திட்டாங்க. 15000 எல்லாரும் அக்கவுண்ட் எல்லாரும் இன்னைக்கு அதிமுக கூட தான் ஓட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 15000 இல்லடா, 1 லட்சம் கூட போடட்டும்டா. கொடுத்தா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க. ஓட்டு போட்டுருவாங்க. யாரை போடுவாங்க? உங்களை தான். மோடியை போட்டுருவாங்க. ஏன்? ஐயோ பிஎம்ஆ போட்டுருவாங்க. இங்க சிஎம்ஆ எடப்பாடியை போட்டுருவாங்க. எடப்பாடி பிஎம்ஆ போட்டுருவாங்க. ஏன்? ஏன்னா அவர் தொல்லை பண்றாரோ. அவர் பிஎம்ஆ போகணும்ல. ஒரு தமிழர் பிஎம்மான சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே. ஆமா. ஆனா நீங்க தான் ஓட்டு போட மாட்டீங்களே. நாங்க எதுக்கு ஓட்டு போடுவோம்? ஆமா, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்ப இது பண்ணும்போது என்ன பண்ணீங்க? ஒரு தமிழர் நிக்கிறாரு போட்டினா அதுல துணை குடியரசுத் தலைவர் ஆக்குவோம்னா அதுல மட்டும் அரசியல் பார்த்துக்கிட்டு உடனே வேற கட்சி உங்க கூட்டணி கட்சி ஓட்டு போட்டீங்க இல்லையா? உண்மையை சொல்லுங்க. தமிழரா பாத்தீங்களா அவரை? இருடா, நாங்க இருக்கிறது இந்தியா கூட்டணி. நீங்க இந்திய கூட்டணில இருங்க, நொண்டி கூட்டணில இருங்க. நான் கேக்குறது ஒரு தமிழர் துணை குடியரசுத் தலைவருக்கு அப்ரூவல் ஆகும்போது ஏன் தடுத்தீங்க? ஏன் எதிரில் அடிக்கிறவங்க ஓட்டு போட்டீங்க சொல்லுங்க. அப்ப தமிழ் உணர்வு உங்களுக்கு கிடையாது, செத்து போச்சு. ஆமா, நீ வேணா கத்து கொடுக்குறேன் வாங்க. ஆமா, நான் கத்து கொடுத்தா வேற மாதிரி கத்து கொடுப்பேன். பெரம்பு வச்சு. சரி, அதை விடுங்க. காங்கிரஸ் நிலைமை என்ன இப்ப? மாணிக்க தாக்கூர் போட்டு வெளுன்னு வெளுக்கிறாரு உங்களை. தம்பி, இந்த மாணிக்க தாக்கூர் போன நாடாளுமன்ற தேர்தலில் அவரா வெற்றி பெற்றார். அவரா தானே வெற்றி பெற்றார். அவர் சிப்பல்ல நின்று, கட்சி சிப்பத்துல நின்று அந்த தொகுதியை எங்கள்கிட்ட வாங்குறதுக்கு எத்தனை ரெக்கமெண்டேஷன், எவ்வளவு தூரம் கெஞ்சி ரெக்கமெண்டேஷன் வாங்குறாரு. ஜெயிச்சாரா இல்லையா? ஜெயிச்சாருன்னா எங்களால தான் ஜெயிச்சாரு. அப்ப நீங்க 113 ஜெயிச்சு இன்னைக்கு ஆட்சி அமைச்சது காரணம் காங்கிரஸ் வச்சுக்கோங்க. காங்கிரஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. காங்கிரஸ் ஓட்டுல அப்ப கழிச்சு விட்டுருங்களேன். 1.5% ஓட்ட வச்சுக்கிட்டு அவன் தான் ஜெயிச்சான். 40 தொகுதியில நீங்க ஜெயிச்சது வெறும் 5000 ஓட்டு நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அது எல்லாம் காங்கிரஸ் ஓட்டு. ஆமையா, எப்ப பார்த்தாலும் கூட்டணி கட்சிகளை வந்து அடிமையா தான் வச்சிருப்பீங்களா? அவங்க அதிகாரத்துக்கு வரக்கூடாதா? இங்க பாரு, மாணிக்கம் தாக்கூர் எல்லாம் பேசுறதுக்கு அந்த ஆளுக்கு எந்த விதமான ஏன் அவர் ஒரு எம்பி அவர் அங்க போய் பேச சொல்லு. இப்ப வந்து எங்களுக்கு வேணுகோபால் பொதுச் செயலாளர். வேணுகோபால் ரவுடியாம்ல அப்படி நான் சொல்லலையா? அதே காங்கிரஸ் இருக்கக்கூடிய நம்ம மணிசங்கர் ஐயர் இருக்காருல்ல, அவர் சொல்லியிருக்காரு. இந்த மணிசங்கர் ஐயரை பத்தி உனக்கு தெரியுமா? இப்ப அவர் ரவுடின்னு சொல்லுவீங்க. ரவுடின்னு சொல்லல, அந்த ஆளு நல்ல மனுஷன். அவர் என்ன சொன்னாரு? மயிலாடுதுறையில கொண்டுட்டு வந்து ராஜீவ் காந்தியினுடைய சிலையை திறந்தாரு. அப்ப நாங்க காங்கிரஸ்ல நானும் குமரி ஆனந்தனும் 2 பேரும் கிளம்பி போனோம். போய் மூப்பனார் வீட்டுக்கு போய் அங்க அப்ப ரொம்ப லென்த்தா போக வேண்டாம், என்ன பண்ணாரு டக்குன்னு சொல்லுங்க. இல்ல, அவர் அந்த இடத்துல வந்து நாங்கெல்லாம் எதிர்பார்த்தேன்னா ஒரு பெரிய பாலைவனம் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல கொண்டுட்டு வந்து சிலையை திறக்கிறாருன்னா, அந்த சிலை திறப்பு விழாவுக்கு அன்னைக்கு சோனியாஜி வந்து ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குனாங்க அங்க. ஓ, அப்படிப்பட்டவர் மணிசங்கர் ஐயர். மணிசங்கர் அவர் சொல்றாரு வேணுகோபால் ரவுடி அப்படின்னு. இருக்கலாமா? ரவுடின்னா என்ன? ரவுடினா என்ன? உங்களை மாதிரி கத்தி எடுத்து கவரை எடுத்து சுத்துறது? இருக்கலாம். இப்படிப்பட்ட கட்சிக்கு ஏன் அப்படி தொங்க விடுறீங்க சீட்டுக்காக? கூட்டணி என்ன மட்டும் பேசியே முடிக்க அந்த கட்சி இருக்குமா இருக்காத கூட்டணியில? கண்ணு, அதாவது எத்தனையோ பொண்ணை பார்க்குற பொண்ணெல்லாம் கட்டிக்கிறோமா? யோசிச்சு பாரு. நீங்க கட்டுவீங்களே, அதெல்லாம் நாங்க கட்ட மாட்டோம். கட்டிருக்கீங்க. ஒரு பொண்ணு தான் கட்டேன். நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா உங்களை சொல்லல, உங்க வகைராக்கல்ல மிஞ்சி போனா 1 or 2 இன்னும் அவ்வளவுதான். ஐயா, உண்மையை சொல்லுங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கட்டும். தலைவர்லாம் என்ன, அதான் ஒன்று செத்து போச்சு, அதனால இன்னொன்று கல்யாணம் பண்ணாரு, அதுக்கப்புறம் ஒன்று கல்யாணம் பண்ணாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க பண்ணலாமா அது மாதிரி? ஏன் பண்ணு, காலத்து இளைஞர்கள் பண்ணலாமா? இப்ப வந்து சட்டம் வந்துருச்சு. சட்டத்தை நீங்க பண்ணி போட்டு சட்டத்தை உருவாக்கி விட்டுட்டீங்க டக்குன்னு. நாங்க உருவாக்கலப்பா, ஒன்றிய அரசு. யார் அப்ப இருந்தது? ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு காங்கிரஸ் தான். காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தது யாரு? கூட்டணியில நாங்க தான் இருந்தோம். கூட்டணியில இருந்து என்னென்ன கையெழுத்து போடக்கூடாது அம்பிட்டு கையெழுத்தையும் போட்டது யாரு? நாங்க தான். அதுக்கான நீ பழி ஏற்கிறது யாரு? எடப்பாடி. எது பழி ஏத்துக்கிறது யாரு? எடப்பாடி. என்னத்த பழி? ஆமா, நீட் தேர்வை கொண்டு வந்து கையெழுத்து போட்டது நீங்க, மீத்தன் திட்டத்தை கொண்டு வந்தது நீங்க, கச்சத்தீவை வித்தது நீங்க, எல்லாமே நீங்க. ஆனா பழி யாருக்கு? எடப்பாடி கிட்ட எவ்வளவு கவர் வாங்குனீங்க உங்க சேனல்ல? கவரு தெரியலையே எவ்வளவு இருக்கு. இந்த காசு வாங்குறது இதெல்லாம் எங்க புத்தி கிடையாது. அதெல்லாம் உங்க வகைராக்கள். நம்ம கிராமத்தை அப்படித்தானே பயன்படுத்துவோம். ஆனா அதை கெட்ட வார்த்தைப்பாங்க சில பேர். சரி, பதில் சொல்லுங்க. எது கேட்டேன்? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலும் நாங்கள் கலட்டி விட ரெடி ஆயிட்டோம்.
ஏதாவது அப்படி இப்படி அவங்க கலட்டி விட ரெடி ஆயிட்டாங்க, நீங்க கலட போறீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதாவது அப்படி இப்படின்னு ஏதாவது குசும்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, கையெடுத்து கும்பிட்டு டாட்டா சொல்லி அனுப்பிச்சு. அப்ப திமுக எது என்ன ஆகுறது? அத பத்தி நீ கவலைப்படாத, அத பத்தி நீ கவலைப்படாத, அத பத்தி கவலைப்படாத. அதுக்கு தான் எங்களுக்கு இப்ப ஒரு 11 ஒரு ஐயோ அந்த கட்சியில ஆளே இல்ல, தொண்டர்கள்லாம் வேற பக்கம் போயிட்டாங்க. பாபா போயிருவேன், போவேன். விஜயகாந்த் அவர்கள் ஒருபோதும் திமுக விரும்ப மாட்டார், தொண்டர்களுக்கு தெரியும். விஜயகாந்த்னு அந்த விஜயகாந்த் ஆன்மா இன்றைக்கு இருந்ததுன்னா உங்களை மன்னிக்காது. நேத்து கொடி ஏத்துறாங்க, பாதியில கொடி அந்து போச்சு. பாத்துக்கலாம் என்ன பாத்துக்கலாம்? கொடி அந்து போச்சுன்னு இல்ல, ஆமா தச்சுக்கலாமா? மறுபடியும் கொடி தானே, இந்த கயிறு தானே அந்து போச்சு. இல்ல கொடியா இருந்துருச்சா? கொடியா இருந்து போச்சா? ஆமா. ஏன் ரொம்ப பழைய அது வந்து அந்த ஒரு வேதனைகள் தாங்க முடியல, போய் இந்த கட்சியோட கூட்டணியா அப்படின்னு. ஏன் திமுக எல்லா கட்சியும் அழிக்குது இப்படி? காங்கிரஸை அழிச்சு முடிச்சிட்டீங்க, விசிகாவே அழிச்சு முடிச்சிட்டீங்க, கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் இருக்கானே தெரியல. சிவப்பு துண்டுலாம் ஒரு காலத்துல எப்படி பார்ப்பாங்க, அவங்க வந்தா போராடுவாங்க, இப்ப போராட்டமும் இல்ல ஒண்ணும் இல்ல. பத்தாவதுக்கு மாற்றுத்திறனாளிகள் அன்னைக்கு போராடுறாங்க, அதுல முன்னாள் அந்த கம்யூனிஸ்ட் இருப்பார் பாலகிருஷ்ணன், அவங்க மனைவி இருக்காங்க, அவங்கள போட்டு அடிச்சிருக்கீங்க. என்னையா நியாயம் அது? என்னதான் நினைச்சு பண்றீங்க? யார் அடிச்சது? நான் என்னது இது? யார் அடிச்சது? போலீஸ் அடிச்சா? ஆமா, போலீஸ் கம்பு தானடா வச்சிருப்பான், கண் ஊண்டி நடக்கிறதுக்கு. அவன் எங்கடா அடிச்சான்? அது கம்பு. அது எப்பனா நானசரமன் ஆளுக பார்த்தா கம்பு உன போயிடும், இந்த மாதிரி அப்பாவுகளை பார்த்தா அடிக்க தோணும் மாற்றுத்திறனாளிகள். ஓ அப்படியா? அடிச்சிருக்காங்க. நீங்க சொல்லிதான், காவலர்களை நான் குத்தம் சொல்ல மாட்டேன், நீங்க அடிக்க சொல்லியிருக்கீங்க. ஏப்பா லத்தி சார்ஜ் பண்றது வந்து சிஎம் சொல்ல மாட்டாருப்பா, வேற யாரு சொல்லுவா? அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஹையர் அத்தாரிட்டி. மாற்றுத்திறனாளிகள் தானே அவங்க. மாற்றுத்திறனாளின்னா அவன் என்ன வேணாலும் பண்ணலாமா? அவங்க இன்னும் பண்ணல, அவங்க போராட்டம் செஞ்சாங்க. என் டீச்சர்ஸ்லாம் போராடினாங்களே, அடிங்கல. செவிலியர்கள் போராடினாங்களே, போய் அடிக்க வேண்டியதானே, திரும்ப அடிச்சு போடுவாங்கன்னு பயம் உங்களுக்கு. இவங்களால முடியல, அவங்கள போய் அதை தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை நாளுக்கு பாவம் உங்களுக்கு மனசாட்சி இல்லை? எத்தனை பேர்த்த அடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட்? அந்த அம்மாவே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க. அப்படியா? அந்த பாலகிருஷ்ணன் அவர்களின் மனைவி அட்மிட் ஆயிருக்கு ராஜீவ் காந்தி. அந்த அம்மா வந்து அவங்களும் மாற்றுத்திறனாளி தான், அந்த இதுல இதா இருக்காங்க, போஸ்டிங்ல இருக்காங்க, தலைவரா இருக்காங்க. அப்படியா? அப்படியா? உங்க ஆட்சி லட்சணம் அப்படி இருக்குது ரோடு வரைக்கும். சரி, கேட்டா அதுல நாங்க 2வது முறைக்கு ஆட்சி அமைக்க போறோம். வரலாற்றிலேயே திமுக வரைக்கும் தொடர்ந்து 2 முறை ஆட்சி அமைச்சதே கிடையாது. உனக்கு என்னடா வருத்தமா இருக்கு? சொல்லுடாத. உன்னை கவனிக்குமா? ரொம்ப வருத்தமா இருக்கு. இல்ல உன்னை கவனிக்கணும், கவனிச்சிருவோம். அதை சொல்லு. அதுக்கு எதுக்கு இப்படி எல்லாம் எப்படியா கவனிப்பீங்க? எப்படி கவனிப்போங்கிறத தனியா வா கவனிப்போம். எந்த மாதிரி கவனிப்புகள் வரும்? எந்த மாதிரி கவனிப்புங்கிறத நீ வாடா. அதுக்கெல்லாம் அடி பண்ணிச்சு போறவே நான் கிடையாதுயா. நீ அடி பண்ணிச்சு போக சுத்தமான தமிழ் ரத்தம் அப்படி சொல்லிக்கோ. பாரத ரத்தம். ஆமா ஆமா, ரெண்டுமே. ஆமா ஆமா. என்ன? ஆமா ஆமா, பாரத ரத்தம். கரெக்ட். இந்தியா தானே நம்ம மோடி ரத்தம். கரெக்ட். டேய் அது பூரா எய்ட்ஸ் இருக்கும்டா அந்த ரத்தத்துல. திமுக ரத்தம் சொல்லல நானு, இது பாரத ரத்தம். பாரத ரத்தம். பாரதம்னா என்ன? பாரதத்தா இந்திய நாடு. பாரதம்னு ஒரு சொல்லே இல்ல. யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். மகாபாரத காலத்துல இருந்தே பாரதம்ன்ற சொல்லி இருக்கு. மகாபாரதம் ஏந்துடா கதம்டா லூசு, அது ஒரு கதை. கதையா? அப்புறம் என்ன? அப்ப இந்த கலைஞர் வகை வரலாறுலாம் பின்னாடி கதையா தானே வரும், உண்மை கிடையாது இல்ல? எது உண்மை? ஏறி வந்தது எது இது? ஆமா, மயிர வந்தாங்க, எவனோ ஒருத்தன் எழுதி வச்சுட்டு எவரோ ஒரு எழுதி வைக்கல, உண்மையை எழுதி வச்சிருக்காரு கண்ணதாசன். ஆமா, கண்ணதாசன் கலைஞரே சொல்லியிருக்காரு. அட போட, அந்த கண்ணதாசன் கலைஞர் சொன்னதை கேளு, அறிவு கட்டத்தனமா பேசக்கூடாது. கலைஞர் சொன்னதை கேட்டனாலதான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். லூசுப்பல அவர் குருவாயை கொடுத்து போய் டிக்கெட் அடியாங்க. அந்த ஆளு போய் ஹோட்டல்ல நல்லா மூக்கு முட்டை தின்னுமுட்டு வந்து பாக்கெட்டை தடவிட்டு வரோம். சரி டிக்கெட் வாங்கிட்டானாக்குன்னு இவர் நினைச்சிட்டு ட்ரெயின்ல போயாச்சு. உங்க கதையை விட்டு தள்ளுங்க. உண்மைடா அது உண்மை. நீங்க பாத்தீங்களா கூட? ஏன் கலைஞர் என்கிட்ட சொன்னார்ல. கலைஞர் உங்கள்ட்ட மட்டும் சொல்லுவாரு, கண்ணதாசன் எங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. என்ன அவர் எல்லா புத்தகத்துல எழுதினாரு. அது உண்மைதான். அதெல்லாம் கிடையாது. அதுல அதுதான் அவர் டிஃபன் சாப்பிட்டுட்டு வித்தவுட் டிக்கெட்ல தான் வந்தாங்க. அந்த அப்படி காசே ஃபர்ஸ்ட் கண்ணதாசன் கொடுக்கலையா கலைஞர்? அதெல்லாம் அதான் எழுதிருக்கு. அதெல்லாம் உண்மை. அப்பெல்லாம் பிற்காலத்துல போய் புழுகுவாங்க, நம்பாதீங்கன்னு சொன்னாரு. ஆமா, நம்பாதீங்க. ஆமா, கண்ணதாசன் சொல்லிட்டு போனாரு. அதனாலதான் அந்த 33-34 வயசுல போய் சேர்ந்தாரு. ஏன் நீங்க கொண்டு விட்டீங்க? அட பாவி, அமெரிக்கா இல்லடா போய் வந்தாரு. என்ன நல்லவர்களை ஃபுல்லா சீக்கிரத்துல அனுப்பி வச்சிடுறது. என்னத்த சொல்ல நானு. சரியா, மொழி போர் நடந்துச்சுல்ல, அப்போ யாரு பண்ணது? எப்ப? அப்பனா எப்பனா அந்த படம்லாம் வந்துச்சுல்ல இப்ப? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஹிந்தி எந்த வருஷம்? எந்த வருஷம் ஹிந்தி எதிர்ப்பு எப்ப நடந்துச்சு தெரியாதுல்ல உங்களுக்கு? 37லயே நடந்துச்சு. நான் சொல்றது சுதந்திரம் அடைஞ்சு என்ன, இங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு நான் சொல்றேன். நமக்கு வந்து இங்க வந்து 64ல இங்க வந்து இந்திய தொடங்கிட்டீங்க. அதை நடத்துனது யார்? அதுனா சிவகார்த்தியின் படமே வந்துருச்சு, ப்ரூஃப் எல்லாருக்கும் தெரியும். இருடா, மாணவர்கள் அமைப்பு தான் அதை கையில எடுத்துச்சு. கரெக்ட். அந்த மாணவர் ஸ்டிக்கர் ஒட்டினது யாரு? இருடா லூசு, அந்த மாணவர்ல நானூறுத்தன் தான். காளிமுத்து, காமராஜ், நீங்களா? நடராஜன்,
சசிகலாவுடைய கணவர் நடராஜன், நீங்க நானும் தான் அப்ப இருக்கேன். தெலுங்குக்காக போராடினீங்களா? லூசுப்பல ஹிந்தி வேண்டான்னு சொல்லி போராடி நானும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம்டா. ரிமாண்ட் பண்ணாங்கடா மதுரையில் ஜெனரல் ஜெயிலில் 15 நாள் ரிமாண்ட்ல இருந்துட்டு தான் வந்தேன். காலேஜ் படிக்கும் போதேவா? ஆமாம், காலேஜில் அப்பதான் நான் உள்ள போனேன். பியூ கூட ஒருத்தர் இருப்பாரு, அது உங்க கரெக்டர் தானோ? அந்த காலத்திலேயே வந்து எனக்கு சீனியர். நான் கேட்கறது அன்றைய கையில் எடுத்தது மாணவர் அமைப்பு. ஆனா அதுக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டுச்சு. எப்படி திமுக மாணவர் அணி நாசமா போறவனே என்னடா பேசுற? என்ன திமுகவுடைய மாணவர் அணி? திமுக மாணவர்கள் தமிழ்ன்ற எண்ணம் கொண்டவர்களுடைய மாணவர்கள். அதெல்லாம் எல்லா மாணவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டினீங்க. நான் ஒட்டல. இந்த பாரு, அன்றைக்கு நடந்தது திமுகவினுடைய மாணவர் அணி. இல்லை, பேரறிஞர் அண்ணா சொன்னதுனால அவர் தான் வந்து ஏன்னா மாணவர் அமைப்பு எடுத்துட்டானா தெளிவாயிருவான், முடிச்சுக்கின்றோம், நம்ம ஸ்டிக்கரை ஒட்டி டக்குன்னு அவங்களுக்குள்ள விரட்டி விட்டுறோம்னு அன்று முதல் அரசியல் சாக்கடை என்று சொல்லி மாணவர்களை அரசியல் பக்கமே வரவிடாமல் பண்ணது நீங்க. லூசுப்பல அப்படின்னா மாணவர் அணி தலைவர் என்ன நிப்பாட்டி காமராஜரே தோக்கடிச்சாங்க. லூசுப்பல ஒரு மாணவன் நின்னு ஜெயிச்சு காமராஜர் தோக்கடிச்சுட்டு அந்த மாணவன் எங்க படிச்சான்? காமராஜர் கட்டி வச்ச பள்ளிக்கூடத்துல படிச்சு வந்தவன். காமராஜர் ஆமாயா, காமராஜர் பள்ளிக்கூடம் கட்டினாரு, அதுல படிச்சாரு அவரு உழுது ஏர் ஓட்டி எல்லாம் மேம்பாலம் கட்டி வச்சிருக்கீங்களா? அப்ப சமாதி கட்டி வச்சிருக்கீங்களா? எவ்வளவு இத்தனை கோடிக்கு? ஆமா, உங்க தலைவர் என்ன உழுது என்ன பண்ணாரு? அதான் அவர் பயிர் பண்ணாரு. என்ன பயிர் பண்ணாரு? எத்தனை பிள்ளைகளை பெத்து விட்டுருக்காரு? உங்களையெல்லாம் வளர்த்து விட்டுருக்காருடா. காமராஜர் யாரை வளர்த்தாரு? காமராஜர் பள்ளிக்கூடம் கட்டினால நீங்க பல பேர் படிச்சு காமராஜர் பள்ளிக்கூடம் படிச்ச ஒரு மாணவரை வச்சு ஜெயிக்க வச்சோம்னு அவரே காமராஜர் கட்டின பள்ளிக்கூடத்துல படிச்சு வந்தவரா தெரிஞ்சுக்கங்க முதல்ல. ஏறா காமராஜர் இங்க பாரு, நல்ல பாரு, காமராஜர் வந்து அவர் வாழ்ந்த காலத்துல ஏதோ பரவாயில்ல, அவ்வளவுதான். ஏதோ பரவாயில்ல, ஆமா, ரொம்ப சுபிக்ஷமா இருந்தது. ஆமா, சுபிக்ஷமா. ஆட்சியை கம்பேர் பண்ணா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு வெறும் எத்தனை கோடி மக்கள் இருந்தாங்க? எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் சிறப்பாக நடத்தினாரா? நீங்க எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் எத்தனை கோடி அடிக்கலாம்னு பாப்பீங்க நீங்க. கோழிக்கறி தின்னி பாயடா. கோழிக்கறி இல்லையா, கோடி கோடி crores. இல்ல அவர் காமராஜருக்கு கோழி தான் பிடிக்கும் ரொம்ப. ஆனா அவர் சாப்பிடலையா, வெறும் முட்டை தான் சாப்பிட்டாரு. அதான் கோழி முட்டை. அதான் அவருக்கு சைவம். காசு இல்ல, அசைவமா முட்டை தான் அசைவம். நீங்க நல்லா இந்த ஹோட்டல்ல உட்கார்ந்து மதிய சாப்பாடு நைட் சாப்பாடுலாம் சாப்பிடுறீங்களா? இந்த விலை உயர்ந்த ஹோட்டல்லாம் இருக்குமே. நாங்க அந்த ஹோட்டலுக்கு போக மாட்டோம்டா. ஃபாரின் போயிடுறதா? ஆமா, ஃபாரின்ல ஃளைட் ஏறி போயிடுறது. ஆமா, ஃளைட் ஏறி அங்க போய் சாப்பிட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் வரது. ஆமா, திரும்ப எங்களுக்கு இவர் தானே பிளைன் கொடுத்து உதவுறாரு. யாரு? ராகுல் காந்தி. விசில் இது திமிருத்தனம். எங்க குத்துறீங்க? ஆமாடா, விசில் தானே. விஜய வந்து தொடராடி தூக்கமே வராதா? உங்களுக்கு தெரியும், கட்சிக்கும் தெரியும். விசில ஊத போறாரு, காதுல பாத்துக்கிறீங்க. ஊதுற சம்பு கழிய போகுது. நாசமா போக. இப்போ நான் யார சொல்றீங்க? ஒரு விஷயம் நான் இப்ப சொல்றேன். அது நான் வந்து நேத்திக்கு எனக்கு கிடைச்ச தகவல் தான். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஒன் சேனல்ல நான் வந்து பொய்னா வேணா விட்டுரு. இல்ல சொல்லுங்க, அப்புறம் என்ன மஸ்துக்கு பொய்ன்ற? இல்ல உண்மையா பையன் நான் கேள்விப்பட்டது அது. அதாவது சீமான் வந்து நான் தான் மூத்தவன், ரெண்டாவது கட்சி ஆரம்பிச்சுட்டேன், தலைமை ஏத்து அந்த ஆளு வந்தா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, அவர் சொல்லுவாரு, இதுல என்ன தப்பு சொன்னார்ல. அதனால இப்ப அவங்க மாவட்ட தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறதா விஜய் உங்ககிட்ட சொன்னாரா? என்கிட்ட சொல்லல. சீமான் கேட்பது சரி, ஆனா விஜய் இதுக்கு ஒத்துழைச்சு வருவாரான்றது விஜய் தான் முடிவு பண்ணாரு. அதான்டா, விஜய் அவங்க கட்சியில இருக்க ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி அவர் பேசுறாரு, நம்ம போகலாமா வரலாமாங்கிறத டிஸ்கஷன் போயிட்டு இருக்கான். அப்படி ஒரு கால் வந்தாக்க விஜயும் வந்தா திமுக க்ளோஸ். விஜயும் சீமானும் வந்தால் திமுக க்ளோஸ். அடே கரெக்ட் தானேயா? ஏண்டா ரெண்டுமே, அதாவது நண்டு கதை பார்த்திருக்கேன். நண்டு கதை திமுக மாதிரி நண்டு ஒரு நண்டு ஏற விடாது, பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கு அந்த சட்டியில. அது மாதிரி தான் அவங்க திமுக, அவங்க ரெண்டு பேரும் தான். கரெக்ட் தானேயா? மொழிப்போருக்கு ஸ்டிக்கர் ஒட்ட திமுக இதெல்லாம் பேசக்கூடாது. மொழிப்போரே நாங்க நடத்தினது தான்டா. அப்படியா? எங்க மாணவர்கள் பண்ணதுதான் மொழிப்போர். நீங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, ரைட் விட்டுருங்க. மொழிப்போர் இருக்கட்டா. கப்பல் வாங்குனீங்களா இல்லையா? நாங்க எங்கடா கப்பல் வாங்குனோம்? உங்கால் வாங்கினாராமே. எங்கால்னா? உங்கால் யாரு? மில்க் வாங்கினாரா இல்லையா? டேய், அவரு வந்து அவங்க தொழில் பண்றாங்க. அவங்க அது எப்படியா ஒண்ணுமே இல்லாம இருக்கு, அரசியலுக்கு வந்த உடனே தொழில் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க? ஏப்பா அவரு இங்க பாரு, எல்லா பேரும் சொல்றான் அவர் வந்து கிளீனரா இருந்தாரு குப்பை வண்டியில, அதுக்கப்புறம் குப்பை வண்டி டிரைவர் ஆனாரு, அதுக்கப்புறம் வந்து கலைஞருடைய டிரைவரா வந்தாரு, அதுக்கப்புறம் படிப்படியா முன்னேறிட்டாருன்னு தானே சொல்றாங்க. படிப்படியா அவரு கலைஞரோட சேர்ந்தவங்க டக்குனு முன்னேறிடுறாங்களே, எப்படி அது? அரசியல் வியாபாரம் பண்ற இடமா சேவை செய்யற இடமா?
ஏண்டா அவர் வந்தாரு, ஒரு வட்ட செயலாளர் ஆனாரு. அதான்யா வட்ட செயலாளர், சதுர செயலாளர், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர் எல்லாமே சேவை செய்யறதுக்கு நீங்க எப்படி டக்குன்னு பணக்காரர் ஆயிடுறீங்க? தமிழ்நாட்டு கடை மட்டும் அதிகமாகுது, உங்க ஆளுகளுக்கு மட்டும் இது இன்கம் அதிகமாயிட்டு இருக்கே எப்படி? ஏண்டா கப்பல் என்னமோ நேத்து வாங்க, நம்ம கப்பல் வாங்கி 20-30 வருஷம் வாங்குனீங்களா வாங்கலையா? அதான் கேள்வி. 30 வருஷம் ஆச்சுடா. வாங்குனீங்களா வாங்கலையா? 30 வருஷம் ஆச்சு. ஐயா கேள்வி என்னன்னு புரிஞ்சுக்கணும். வாங்குனீங்களா இல்லையா? இங்க பாரு, கப்பல் அண்ணாமலை கேட்டது என்ன? இங்க பாரு, அண்ணாமலை கேட்டது என்ன? அண்ணாமலை கேட்டாரு. அண்ணாமலை கோவம் வருதானே? அண்ணாமலை அந்த தாளுக்கு என்ன தகுதி இருக்கு? ஐபிஎஸ்ன்ற தகுதி இருக்கு, கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் தகுதி இருக்கு. ஆமா, எல்லாம் பொய் பேசி எல்லாத்தையும் மிரட்டி கோடிக்கணக்கா சொத்து சேர்த்து வச்சிருக்கிறது. அதை பத்தி எல்லாம் எவனும் சொல்ல மாட்டீங்க. இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்துச்சு, அதை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டீங்க. ஏன் அந்த ஆளு சொத்துக்கு அந்த இது காலவாசல் கட்டிக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் போய் அவன் மச்சன பேர்ல பார்த்தாங்க, எதுவும் இல்ல, எல்லாமே கரெக்டா இருக்கு, ரெக்கார்ட்லன்னு போயிட்டாங்க. கரெக்டா இருக்கு. ஆனா உங்க ரெக்கார்டு வந்தா மேல அண்ணா அறிவாலயத்துல மேல வந்து டீலிங் பேசுவீங்க, கீழே வந்து செக்கிங் போயிட்டு இருக்கு இன்கம் டாக்ஸ்ல இருந்து. அதெல்லாம் ஒரு மசரும் இல்ல. அதான் இல்லையே, எல்லாம் போயிருச்சு. ஓட்ட வச்சுக்குவோம். எதை ஓட்ட வச்சுக்கிறீங்க? மைசூர 10 கப்பல் வாங்குனீங்களா இல்லையா? டேய், கப்பல் வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம். ஐயா கப்பல் நீங்க அரசியல் வந்துட்டு கப்பல் வாங்குறேன்றீங்க, மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு இல்லையா? அப்போ ஏண்டா இப்ப நீ இருக்க, நீ இந்த கம்பெனில வேலை பாக்குற, நாளைக்கு நீ ஒரு உழைச்சு சம்பாதிக்கிறதுக்கு வேற கம்பெனில போய் சம்பாதிக்கலாம். நீங்க அரசியல் இருந்துக்கிட்டு உழைக்கிறது சம்பாதிக்கிறது வேலையே இல்லையே இதுல. அது அவங்க எல்லாம் தொழில் பண்றாங்கடா. நான் சொல்றேன், இன்றைக்கு திமுக என்னைக்கு இந்த அரசியலை கையில எடுத்துச்சோ அன்னைக்கு அரசியல்ன்றது சம்பாதிக்கிற இடமா மாறி போச்சு. ஏன்டா நாங்கெல்லாம் சம்பாதிக்கலையாடா? நானும் திமுகல தான் நாளையில இருக்கேன். நீங்க வந்து நாங்கெல்லாம் சம்பாதிக்கலையே, 10 பைசா கூட சம்பாதிக்கலையே. நான் தாண்டா கட்சிக்கு காசு செலவு பண்ணிட்டு. நீங்க எந்த போஸ்டிங்குமே இல்லையே. டிஆர் பாலு அப்படியா? எத்தனை முறை எம்பியா இருந்தாரு, எத்தனை முறை எங்க அமைச்சரா இருந்தாரு, போட்டு எரிஞ்சாரா இல்லையா கப்பல்லாம்? அதைத்தான் அண்ணாமலை கேட்கிறாரு, ஓடுறாரு புடிங்கிட்டு, அவர் வரல பிளேட் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்றேன், நீ யோக்கியம் தானே. இப்போ உங்க ஆட்சி வந்து இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 13 வருஷம் ஆச்சு. சரி, ஏன் அவர் தப்பா சம்பாதிச்சிருந்தாருன்னா காவியா நீங்க தான் தப்ப சரியா பண்றீங்களே. நான் கேட்கறது தப்பு பண்ணீங்களா இல்லையான்னு இல்ல. இங்க பாரு, நாங்க சரியா செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டே இல்ல, அப்பயே முடிஞ்சு போச்சு. தப்பெல்லாம் அப்பயே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீ கேட்கறதுக்கோ பேசுறதுக்கோ எந்த விதமான அருகதை இல்ல. ஐயா நீங்க தப்பு செஞ்சீங்களா சரி செஞ்சீங்களா நான் கேட்கல. நான் கேட்கறது கப்பல் வாங்குனீங்களா இல்லையான்னு தான். கப்பல் வாங்கி இருக்கோம்ல, இல்லைன்னு எதுக்கு சொல்றாரு அவர்? பாலு அண்ணாமலை கேக்குறாரு 10 கப்பல் வாங்கிருக்கீங்கன்னு சொன்னதுக்கு இல்ல இல்ல நான் 2 கப்பல் தான் வாங்கினேன்னா என்ன அர்த்தம் அது? இங்க பாரு, 2 கப்பல்னு சொன்னாரு. 2 கப்பல் ஆகட்டும் இல்ல 4, அவர் 2 கப்பல்னது கத்தி கப்பல். நீங்க வச்சிருக்கிறது கவடா கப்பலா? ஆமா. மக்களுடைய வரிப்பணம்லாம் எங்க தான் போகுதுன்னு நினைச்சேன். இப்படித்தான் போகுது எல்லாம் கப்பல். இப்படித்தான் போகுது. அப்புறம் என்னத்துக்கு இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் அமலாக்கத்துறை எல்லாம் என்னத்துக்கு வச்சிருக்கீங்க? எல்லாம் வச்சு எல்லாம் புடுங்க வேண்டியதானே. நீங்க தான் எல்லாம் சரி பண்ணிட்டீங்களே. தப்பு அப்புறம் என்னத்துக்குடா புடுங்க தெரியாத? கேட்க முடியாது, நீ கேட்டு பேசக்கூடாதுடா செல்லம். அததான் பேச பாரு, நான் என்ன சொல்றேன், பேச மாட்டேன். பேசுறேன். இனி நான் பேசி என்னத்துக்கு? ஒரு நான் பேசி இதுல பதிலும் கிடைக்க போறதுல விடையும் கேட்க போறதில்ல. அவர் கப்பல் வாங்கலைன்னு நான் சொல்ல, வாங்கினாரு. அவங்க அந்த காலத்துல மர வியாபாரம் அங்க இருந்து கோங்கு மலேசியன் கோங்குல கொண்டுட்டு வந்து இங்க நிறைய சேல் பண்ணாரு. பெரிய குடோன் நான் போய் பாத்துருக்கேன்டா. 50 அரசியல்வாதிகள் மட்டும் எப்படி இப்படி சம்பாதிக்க முடியுதுன்னு கேக்குறேன். அதான் 50 ஏக்கரால குடோன் வச்சிருந்தாரு. மர குடோன் மட்டும் அவ்வளவு பெருசு. சும்மா லேசா பேசுறீங்க அவரை பத்தி. அதான் அந்த குடோன்ல சம்பாரிச்சிட்டாரு வச்சு. ஆமா, மரங்கள் அந்த காலத்துல மோனோபலி அவர்தான். காசு இங்க வந்துச்சு அவ்வளவுக்கு. என்ன அவங்க அவர் எம்பியா இருந்ததுனால அவங்களுக்கு அந்த நாட்டு எம்பியா இருந்ததுனால காசெல்லாம் வந்துருச்சு. அல்ல, வித்து தரேன்னு சொல்லி இவங்க சரக்கு கொடுத்தாங்க. இங்க சரக்கு கொடுத்தாங்க, இங்க வித்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தாங்க, வாங்கினாங்க, பணம் பெருகிச்சு. அதுக்கப்புறம் இந்த கப்பல் எதுக்குடா நம்மளே கப்பலை வாங்கி மரத்தை ஏற்றிட்டு வந்துடலான்னு அப்புறம் கப்பலை வாங்கி மரத்தை ஏற்றிட்டு வந்தாங்க. கப்பல்காரனுக்கு கப்பல் முத தவணையில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கார் வாங்குறமே தவணைக்கு அது மாதிரி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணாரு. கடை வாங்கினது யார்கிட்ட வாங்கி அது கப்பலை வாங்கினாரு? யார்கிட்டையும் வாங்க வேண்டிய கப்பல்காரன்ட்டியா? கப்பல்காரன்ட்ட இல்லையா, பணம் கொடுக்கணும்ல கொண்டு போய் கப்பல் வாங்குறது. அந்த பணம் எங்கே தெரியுமா வாங்கியிருக்காரு? ஒரு கம்பெனிலேருந்து வாங்கியிருக்காரு. அந்த கம்பெனி யார் விட்டுனா இவர் பையனோட தான். ஆமா, அதனால என்ன, பையன் கம்பெனிலேயே கடை வாங்கி கப்பல் வாங்கியிருக்காரு. இது ஏன் கடை வாங்கணும்? ஒரு கம்பெனில போயிட்டு அதுவும் பையனோட இதுல இருந்து பையனுக்கு தனியா அவனுக்கு இன்கம் டாக்ஸ் இந்த மாதிரி வருமான வரி தனியா கட்டறாங்க. சர்க்காரியா சொல்லிட்டு போனாரு. என்ன முதலை ஊழல், என்ன கூவத்துல முதலை,
கரையான் இந்த சக்கரை சக்கை கடிச்சது இதெல்லாம் இப்படித்தானே இப்பதான் புரிய வருது. உங்களுடைய மூளை எந்த அளவுக்கு வேலை பார்க்குறது புரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசுறீங்கன்னா சர்க்காரியா கமிஷனுடைய அந்த அறிக்கையை படிச்சு பார்க்குறேன், ஒரு இடத்துல கூட இந்த வார்த்தை வரல. கரையான் தின்னு முடிச்சு வருதியா? போய் பேசாதடா நாயே. வருது. நான் எல்லாத்தையும் படிச்சு நீங்க அந்த 2 3ஆம் பக்கத்தை விட்டுட்டு படிச்சிருப்பீங்க. 2வது பக்கம் 3வது பக்கத்துல தான் இருக்கு. ஆமா 2வது பக்கம் 3வது பக்கம் மொத்த அறிக்கை மொத்தம் 18 பக்கம் தான். சரி, ஒரு இடத்துலயும் இல்ல. சரி, உங்கள்ட்ட ஒண்ணே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன். கோயம்புத்தூர்ல திமுக ஜெயிக்குமா தோக்குமா? டக்குன்னு சொல்லுங்க. 100க்கு 100 வெற்றி. தோல்வி. 11 தொகுதிகள் இருக்கா, 11லையும் தோல்வியாமே. பாப்போம். கோயம்புத்தூர் மக்கள் பக்கத்து ஊரை தான் கெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்க எம்பி தயாநிதி மாறன் பேசியிருக்காரு. பாப்போம். பாப்பம் இல்ல தோத்து. டேய் நாங்க வெற்றி பெறமா தோக்குறோமாங்கிறத 2006ல அப்படி பேசலாமா? எது கோயம்புத்தூர் மக்கள் அப்படி பேசலாமா? நாகரிகத்திற்கு பெயர் போனவர்கள் அவர்கள். இங்க பாரு, பக்கத்தூரை கெடுப்பாங்கன்னா அவங்க எந்த பக்கத்தூரை கெடுத்தாங்க? எந்த பக்கத்தூரை கெடுப்பாங்கன்னா அது அவர்கிட்ட அதை கேட்க வேண்டிய கேள்வி. அதை தயாநிதி மாறன் கேட்டிருக்கிறார். அதை சொல்லுங்க. உங்களுடைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிரிக்கிறார் உட்கார்ந்துட்டு அந்த இடத்துல. அதுக்கு என்னத்த கட்சி நடத்துறீங்களா? ஒவ்வொரு ஊரையா அசிங்கப்படுத்துறீங்க. ஒண்ணு பிரதமரை திட்டுறீங்க, இல்லைனா கோயம்புத்தூர் மக்களை திட்டுறீங்க. ஏன் கோயம்புத்தூர் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா பார்க்கத்தானே போகிறா. இப்போ பாரு யாருக்கு வாக்களிக்கிறாங்கன்னு. அதிமுக கூட்டணிங்க பார்ப்போம். இல்லாட்டி விஜய்க்கு போடுவாங்களாம். டேய் இல்லைன்னா சீமானுக்கு, அவங்களுக்கு மட்டும் போட மாட்டாங்களாம். போட மாட்டாங்க. பார்ப்போம். பொறுத்திருந்து பாரு. எத்தனை நாளைக்கு தான் காத்திரு 2026 தேர்தல் வரை காத்திருந்து அதுவும் பாடினது எங்க கேப்டன். நன்றி. எங்களோட தாண்டா இருக்காங்க. நன்றி.